நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. இந்த நாளில் நாங்கள் ஒன்றுபடி ஜெபிக்க வேண்டும் என்பது பரிசுத்தம் அப்பா. அதை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்திருந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இதுவரை எங்களை வழிநடத்தி பாதுகாப்பு வந்த எபினேசரே, உமக்கு கொடானபடி நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பாடுகள், போராட்டங்கள், வேதனைகள் வந்த போது கூட எங்கள் கால்களை விளையாட விடாமல் தாங்கிக் கொண்டீரே, உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு மெதுவிட்டோம். எந்த வசதிகளும் குறைவில்லாதபடி எல்லா குறைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. இன்று இந்த வீட்டை திறந்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஒரு பசுத்த சமூகம் இந்த இடத்திலிருந்து இந்த ஆராயை முற்றிலுமாக பொறுப்பெடுத்து சொல்லிக்கிறோம். ஏசப்பா, நாங்கள் கூடியிருக்கிற ஒவ்வொருவரும் முழு மனத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு ஆராதிக்கலாங்களாக இருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கரங்களுக்குள்ள ஒப்புக்கொடுத்து சொல்லிக்கிறோம் இல்லையா. மகிமை தேவ பிரசன்னத்தால் எங்களை நிரப்புங்க. வல்லமை ஆங்கியானதை எங்களை வழிநடத்த வேண்டுமா கொடுக்கிறோம் அப்பா. எந்த வேண்டாத டிஸ்டர்பன்ஸ் வராதபடி, இந்த இடைஞ்சல்களும் இடையூறுகளும் வராதபடி எல்லாவற்றையுமே இயேசுவின் நாமத்தை அப்புறப்படுத்தி கொடுக்கிறாங்க. நாங்கள் இளைஞர்கள் கொடுத்துகள், ஆராதனைகள், ஜபங்கள், சிறப்புகள், வார்த்தை வெளிப்பாடு எல்லாவற்றையும் உமது சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அது உங்க சமூகத்துக்கு கொண்டு வர தடையாக இருக்கிற வானத்தில் சுற்றுகிற கொல்லாமல் இந்த எல்லையில் சுற்றுகிற அந்த வல்லமையை இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்தி கொடுக்கிறேன் அப்பா. யோகோவின் வீட்டை சுற்றி அக்கினி வேலி அடைந்து பாதுகாத்தீரே, அதே போல இந்த வீட்டை சுற்றி அக்கினி வேலி அடைந்து பாதுகாத்துக் வேண்டுமா கற்றுக் கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொருத்தையும் நாங்கள் ஏறெடுக்கும் துதிகளை உங்கள் சமூகத்துக்கு கொண்டு வர இப்படி தூதர்கள் இறங்கி வருவதற்காக நமக்கு நன்றி செலுத்த மாட்டேன். பேசும் வார்த்தைகள் எங்கள் உள்ளத்தில் முதல்களாக எழுதப்பட வேண்டுமா எங்களை எமது கற்றுக்கொடுக்கிறவையா. இதையே பொருட்படுத்திக் எந்த தடைகள் இல்லாத இருக்கிறவரே, இந்த இடத்தில் நாங்கள் முழுமையாக கொடுக்கிற நேரத்திலே எங்களது குற்றங்கள், குறைகள், பாவங்கள் எதுவும் உமக்கு முன்பாக ஒரு பிரிவினையாக இல்லாததை தாழ்த்துகிறோம். ஆவிகளின் சபத்துக்கு செவி கொடுக்க மாற்றினு சொன்னீரே அன்றே. தாவீதின் மகனே, எனக்கு இறங்கு என்று சொன்ன மாற்றங்களை பாவத்தை நீ இருக்கிறதே. இறக்கங்களின் தகப்பன் நீர்தானே. நாங்கள் மீட்பு பெறுவதற்காக மனுவிடத்தை இறங்கி வந்து எங்கள் பாவத்தை கழுவுவதற்காக ரத்தம் சிந்தினீரே. அந்த ஒரு கல்வாரி ரத்தத்தால் எங்களை கழுவுங்கப்பா, கழுவுங்காட்டவே. பரிசுத்த ரத்தத்தால் எங்களை கழுவி நாங்கள் பரிசுத்தரமாக மாற வேண்டுமாய் கொண்டிருக்கோம் ஐயா. நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தர் ஆகுங்கள் என்று சொன்னீரே. எங்களை பரிசுத்தமாக்கி நாங்கள் பரிசுத்தமான உள்ளத்தோடு தாராளை கலந்துக்கல எங்களை நமது கருத்தை தாழ்த்துற மாட்டோம், தாழ்த்துவோம் அப்பா. பெருமையான பாத்திரமாக நாங்கள் தாழ்த்துகிறோம். நாங்கள் நிரம்பி வழியும் பாத்திரமாக கடந்து செல்ல வேண்டுமே. எல்லாத்தையும் அது கரங்களுக்குள்ள கூட ஐயா. இந்த செய்தியோட தாசனை மறைத்து நீங்க பேசுகிறாங்க. இந்த மனிதனுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தரை ஒரு வல்லமையால் நிரப்பி எடுத்து பயன்படுத்தும் அப்பா. இது உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவே என்று சொன்னீரே. ஒவ்வொரு வாயை தரும் வார்த்தைகள் நிரப்பப்பட்டவர்களாக இருக்க எடுத்து பயன்படுத்தும் அப்பா. நீ எல்லாவற்றையும் பொறுப்பெடுக்காத மக்கள் நன்றி சொல்ல மாட்டேன். பரிசுத்த கரங்களுக்கு மீண்டும் ஒரு முறை எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். உன்னதரே இயேசையா, உன் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன், உம் வசனம் தியானித்து மகிழ்வேன். உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன், உம் வசனம் தியானித்து மகிழ்வேன். எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை. எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன்.
பொன்னகரே ஏசையா உம் பாதம் அமர்ந்து ஆராதித்தே உம் வசனம் தியானித்து அகமகிழ்ந்தே உம் பாதம் அமர்ந்து ஆராதித்தே உம் வசனம் தியானித்து அகமகிழ்ந்தே எந்த பூஜை வந்து மோதி சாட்டினாலும் அசைக்கப்படுவதில்லை எந்த பூஜை வந்து மோதி காட்டினாலும் அசைக்கப்படுவதில்லை நான் அசைக்கப்படுவதில்லை நான் அசைக்கப்படுவதில்லை. உண்மையே நாங்கள் நேசிக்க மாட்டோம். மாதம் அமர்ந்து வசனம் தியானிக்க வந்திருக்கிற மாட்டோம். எந்த புயல் வந்து தாக்கினாலும் நாங்கள் அசைக்கப்படுவது இல்லை அல்லவரே. ஏனென்றால் நீர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன தகப்பன் நீர் தானே. எங்களோடு கூட இருந்து எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து வழிநடத்தி வரவே ஒரு பசுத்த கரங்களுக்கும் எங்களை தாழ்த்தி கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Through the storm clouds and the sky, over the gate today, I just keep blessing my Lord. He will never leave. He's a faithful friend, such a faithful friend, such a faithful friend, such a faithful friend. I can count on him, I can count on him. To the very end, to the very end. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. அறிந்திட தாரும் ஆவியானவரே. புரிந்து கொண்டு விளக்குகளை அறிந்திட தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. கவலைகளை மறக்கணும், கட்டளையை நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலைகளை மறக்கணும், கட்டளையை நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே,
செல்லாமல் காத்திருக்கும் ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் ஒன்றுதான் போல் நடத்திட்டமையா, எதிரிகளின் சூழ்ச்சிகள் சாத்தானின் தீக்களில் எதிர்த்து நிற்க வேண்டுமே, எதிரிகளின் சூழ்ச்சிகள் சாத்தானின் தீக்களில் எதிர்த்து நிற்க வேண்டுமே, உடல் சோர்ந்து அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தாய் நிரம்ப வேண்டுமே, உடல் சோர்ந்து அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தாய் நிரம்ப வேண்டுமே, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சுத்தம் போல் நடத்தி செல்லுமையா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சுத்தம் போல் நடத்தி செல்லுமையா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு, கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார், நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார். கண்ணீர் துடைக்கின்றார், கண்ணீர் துடைக்கின்றார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாள் விடமாட்டார், திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாள் விடமாட்டார். தாங்கிடும் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார், தாங்கிடும் தருவார்,
செல்ல வழி செய்வார். நீ செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நல்ல போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நல்ல போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு. வலகையில் சமந்திடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு. வலகையில் சந்திடுவார். நம் வருகையில் சந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார். இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். அக்கினியின் மேலே நடந்தாலும் எரிந்து போக மாட்டாய். அக்கினியின் மேலே நடந்தாலும் எரிந்து போக மாட்டாய். ஆறுகளை நீ கடந்தாலும் மூழ்கி போக மாட்டாய். ஆறுகளை நீ கடந்தாலும் மூழ்கி போக மாட்டாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். பாடல் எண் 289. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 இசையா ஆராதனை 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 அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உடலிலே எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உடலிலே இதுவரையில் உடலிலே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 இசையா ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயே, எல்ரோயே என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயே,
கண்டீரே நன்றியா, என்னை கண்டீரே நன்றியா, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதித்தேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அன்புவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றியா. யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றியா, சுகம் தந்தீரே நன்றியா, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதித்தேன், முழு உள்ளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்திருந்தேன், இனி எதுவும் அடங்காது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்திருந்தேன், இனி எதுவும் அடங்காது, எந்த தீங்கும் தீண்டாது. பாவத்தை வென்றெடுத்தார், பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்றெடுத்தார். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. உறவினை எதிரேற்றே இனி காத்திடுவார், உறவினை எதிரேற்றே இனி காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே, உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்திருந்தேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்திருந்தேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ராஜாதி ராஜனப்பா பிரசாதி கர்த்தரே உமக்கே ஸ்தோத்திரமப்பா. உன்னத தேவனே உமக்கே ஸ்தோத்திரமப்பா. உறைவிடமானவரே உமக்கே ஸ்தோத்திரம். மகா பரிசுத்த தேவனே உமக்கே ஸ்தோத்திரம். இரக்கமுடையவரே உமக்கே ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜனே உமக்கே ஸ்தோத்திரம். அன்பான தேவனே உமக்கே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே உமக்கே ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜனே உமக்கே ஸ்தோத்திரம். கர்த்தாதி கர்த்தரே உமக்கே ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள தேவனே உமக்கே ஸ்தோத்திரம். இரக்கமுடைய தேவனே உமக்கே ஸ்தோத்திரம். மகா
மகா பரிசுத்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவரும் அணுகக்கூடாத ஒளியில் வாசம் செய்கின்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். அந்தகாரத்தில் அந்தரங்கத்தில் இருக்கின்ற ஒரே தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஒன்றான மெய் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் எல்லோருக்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அபிரகாமின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஈசாக்கின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். தாவீதின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். யெஷூரனின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எலியாவின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அன்பார்ந்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். வானத்தின் பூமியும் படைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மேல் இரக்கமாய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவரும் திறக்கப்படாத படிக்கு பூட்டுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவரும் பூட்டப்படாத படிக்கு திறக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மேல் அன்பாய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பாவங்களை மன்னிக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பாவங்களை முதுகு பின்னால் போட்டு எடுத்து விடுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மேல் இரக்கமாய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பாவங்களை எங்கள் ஈஸ்டுக்கும் வெஸ்டுக்கும் தூரமாய் வைக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் பாவங்களுக்காக உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பலியிட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு மகாராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ரட்சகரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மீட்பரே உமக்கு ஸ்தோத்திரம். மகா பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த நாமத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கன்னி மரியா ஈன்றெடுத்த சுதனே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானால் உண்டானவரே உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கமாய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். பாவிகளை மன்னித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். பேய்களை விரட்டி ஓடச் செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். கானாவூர் திருமண வீட்டு தண்ணீரை திராட்சரசமாக்கினீரே உமக்கு ஸ்தோத்திரம். 5 அப்பம் 2 மீன்கள் கொண்டு 5000 பேருக்கு போஷித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு மகாராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பாவங்களுக்காக பாடுகள் பட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பாவங்களுக்காக சிலுவையில் பலியானீரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த காயங்களால் எங்களை மீட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பாவங்களை சிலுவையாக சுமந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். மூடி சூடப்பட்ட சிறுசின் காயத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக கசையடிப்பட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மேல் தயவாய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக சிலுவையில் உயிர் விட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம். மரித்த 3ஆம் நாள் உயிர் தெழுந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். பாவத்தின் மீது வெற்றி கண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சாத்தானின் மீது வெற்றி கண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பேய்கள் மகாபரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக பரலோகத்துக்கு எழுந்து சென்று எங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொன்னீரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு துணையாக பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினீரே உமக்கு ஸ்தோத்திரம். மகாபரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் நல்ல ஆலோசகரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் நல்ல வழிகாட்டியே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் வார்த்தைகளை படித்து புரிந்துகொள்ளும் ஞானத்தை கொடுக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். கட்டுகளை அவிழ்க்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். தடைகளை நீக்குகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். மகாபரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு மகாராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். மகாபரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் அப்பா, ராஜாதி ராஜனே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் அப்பா, ராஜாதி ராஜனே Hallelujah. 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 Nandri Raja, Yesu Raja, Nandri Raja, Yesu Raja. கடவுள் திருப்பாடல்கள் 7. கடவுள் நடுநிலை தவறாத நீதிபதி, நாள்தோறும் அநீதியை பொறுத்து கொள்ளாத இறைவன். உள்ளார் மனமாற்றம் அடையாவிடில் உள்ளார் மனமாற்றம் அடையாவிடில் அவர் தம் வாயை கூர்மையாக்குவார், வில்லை நாளைக்கு ஆயத்தம் செய்வார். கொலைக்கு கருவிகளை ஆயத்தமாக்குவார், அம்புகளை அனல் பறக்கும்படி செய்வார். ஏனெனில் உள்ளார் கொடுமையாக பரிந்துரைக்கின்றனர், அவர்கள் பொய்மையை பெற்றெடுக்கின்றனர். நீதியை கருத்தாகி பொய்மையை பெற்றெடுக்கின்றனர். அவர்கள் குழியை வெட்டி ஆழமாக தோண்டுகின்றனர், அவர்கள் வெட்டிய குழியில் அவர்களே விழுகின்றனர். அவர்கள் செய்த கேடு அவர்களுக்கே திரும்பும், அவர்கள் செய்த கொடுமை அவர்கள் உச்சந்தலைமையிலே விழும். ஆண்டவர் வழங்கிய நீதிக்காக அவருக்கு நன்றி கூறுவேன்.
உன்னதரான ஆண்டவரின் பெயரை போற்றி பாடுவேன். ஆமென். அதாவது நம்ம வந்து தாவீது வந்து அது ஒருத்தர் வந்து அவருக்கு தொந்தரவு கொடுத்துருக்காரு. அவரை வந்து இது பண்ணிட்டு இருக்காரு. அப்போ வந்து அவர் ஆண்டவர் வேண்டுறாரு. எப்படின்னா, கடவுள் நன்மை தவறாதவர் நீதிபதி, நாள்தோறும் அநீதியை பொறுத்து கொள்ளாத இறைவன், கொள்ளார் மனமாற்றம் அடையாவிடில் அவர் தம் வாளை கூர்மையாக்குவார், பிள்ளை நானேற்றியே ஆயுதம் செய்வார். அப்போ வந்து ஆண்டவர் வந்து பொறுமையா இருப்பாங்க. இந்த மாதிரி ரொம்ப வந்து ஒருத்தவங்களை வந்து கொடுமைப்படுத்தணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு ஆண்டவர் கொஞ்சம் பொறுத்து கொள்ள மாட்டார். அவர் நல்ல ஒரு பொறுத்து இருப்பார், பாப்பார், கொஞ்ச நாளைக்கு பாப்பார் என்ன செய்யறாங்க. ரொம்ப இது பண்ண அவருக்கே தாங்க முடியாம அவர் வந்து என்ன அம்பு எய்து கொள்ற அளவுக்கு செஞ்சுருவாரு. அப்புறம் கொலை கருவிகளை ஆயத்தமாக்குவார், அம்புகளை அனல் பறக்கும்படி செய்வார். அவருக்கு கோபம் வந்துடும். கோபம் வந்து அம்புகளை வந்து எந்த அளவுக்கு வீசுறாருன்னா, ஒரு நெருப்பு எரிஞ்சிட்டு கீழே கிறிஸ்தவ கூட எப்படி அனல் அடிக்கும் அந்த அளவுக்கு அம்புகளை எய்து அவங்கள பழி வாங்குவார். அப்போ வந்து ஏனெனில் கொள்ளார் கொடுமையை கொடுமையை கருக்கொள்கின்றனர், அவர்கள் தீவினையை கருத்தாங்கி பொய்மையை பெற்றெடுக்கின்றனர். அப்ப வந்து பொல்லாதவங்க ரொம்ப பொல்லாதவங்களா இருக்கிறாங்க. அப்போ வந்து அப்போ பொய்மையை பெற்றெடுக்கின்றனர். அப்போ ரொம்ப பொய் சொல்றதும், ரொம்ப வந்து அடுத்தவங்களை இயல்பா பேசுறதும் கொள்றதும், அவங்கள வந்து ரொம்ப இல்லாம கடவுளுக்கு பயம் இல்லாம நடக்கிறவங்களுக்கு ஆண்டவர் நல்ல புத்தியை கொடுப்பார். ஆழமாக தோன்றுகின்றனர், அவர்கள் புலியை வெட்டி ஆழமாக தோன்றினால் அவர்கள் வெட்டிடும். அதாவது அவங்க வந்து அவங்களுக்கு போய் ஒரு தீங்கு, எதிரிக்கு வந்து தீங்கு நினைக்கல, அவங்க என்ன தீங்கு நினைக்கணும்னு செய்கிறாங்களோ அந்த தீங்களை அவங்களே அமைக்கிறாங்க. அப்ப ஆளை புலி வெட்டி கீழே அதுல விழுறது மாதிரி ஆளை குட்டி அடுத்தவங்களுக்கு வெட்டுவாங்க. ஆனா அவங்களுக்கு தனக்கே அந்த புலியில போய் அவங்க விழுந்துருவாங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் அவங்க மேல செய்வார். அவர்கள் செய்த கேடு அவர்கள் தலைக்கே திரும்பும், அவர்கள் செய்த கொடுமை அவர்கள் உச்சந்தலையிலே விழும். அப்போனா என்னன்னா, அவங்க வந்து அடுத்தவங்களுக்கு தீமை செய்யும் பொழுது அப்போ அவங்க வந்து நம்மளுக்கு மேலே செய்கிறது கூட இல்லாமல் அவங்க செய்யல, அந்த பாவ பழியெல்லாம் அவங்க தலையிலேயே விழும். அதனால நம்ம அடுத்தவங்களுக்கு அந்த மாதிரிலாம் நினைக்கக்கூடாது, செய்யக்கூடாது. ஆண்டவர் வழங்கிய நீதிக்காக அவருக்கு நன்றி கூறுகிறேன், உன்னதரான ஆண்டவரின் பெயரை போற்றுவேன். இப்போ ஆண்டவர் வந்து அந்த தூசுங்கிற ஆளுக்கு போய் தாவீதை வந்து அவங்க குடும்பப்படுத்தையில அவர் போய் வேண்டுறாரு ஆண்டவர், ஆண்டவரே எனக்கு இப்படிதான் செய்யறாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அவர் என்ன செய்யறாரு ஆண்டவர், அவர் தாவீதுக்காக வேண்டி இவ்வளவு சொல்லி பார்க்கறது கேட்கறதுனால அவருக்கு அந்த தண்டனைகளை பூரத்தை அவங்களுக்கே கொடுத்துருவாங்க. அப்போ தாவீது என்ன சொல்றாரு, ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்றாரு, என்னை காப்பாற்றிருக்கீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப போறாங்க, கோடி நன்றின்னு நன்றி சொல்றாங்க. எங்க அப்பாவுக்கு வந்து அங்க விசா வந்துச்சு, அதுக்காக ஏசு கோடாது கொடி நன்றி. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ரொம்ப நாளா இந்த தேவன் தட்டு வச்சுட்டே போச்சு, நான் ஏஸ் பண்ணுறேன். அவர் இன்னைக்கு தேவத்தை நடத்தி வச்சாராங்க. ஆமென். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. என் சின்ன பையனை பற்றி ரொம்ப கவலையாகவே இருந்துச்சு. அவன் டிரைவர் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே பாபநாசில் வந்து காரை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு டிரைவர் வேலைக்கு போயிட்டே இருந்தான். எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. பெரியவன் நல்ல நிலமையில வந்துட்டானா இதை எப்படி கஷ்டப்பட்டுருவானே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அம்மாவுக்காண்டி படிப்பான்னு ஒவ்வொரு காலேஜாக அலைஞ்சு அவனுக்காண்டி கடைசியில் வல்லத்தில் சொன்னாங்கன்னு பெரியார் காலேஜில் போய் ட்ரிபிளி போட்டுக்கிட்டு இப்போ படிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா அந்த படிப்பு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு படிக்கிறேன். அந்த டிகிரிக்காக அந்த ஒர்க்கு போகலான்னு தோணுது. நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா. என் நாத்தனாருக்கு ரொம்ப முடியாம இருந்து நான் மெடிக்கல் போய் சேர்த்தேன். வந்து காமாட்சி ஆஸ்பத்திரி வந்து நான் வேண்டிக்கிட்டேன்.
நல்லபடியாக ஆயுதோடு நான் காட்சி சொல்லுறது நினச்சிருந்தேன். அது முடிக்க போனோடனே மக்களால் முடியலம்மா நல்லா இருக்குமா நீங்கள் நான் கடவுள்கிட்ட வேண்டது எனக்கு நினச்சிட்டு ரொம்ப போடா கொஞ்சம் நன்றி. வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு நல்லபடியாக இருக்கிறாங்க. போடா கொஞ்சம் நன்றி. சுகம் தந்தீரே நன்றியா இந்த மாதிரி எங்கள் வீட்டில் மாதம் மாதம் ஜெபம் நடக்கும். ஒவ்வொரு நாளும் தடுத்து நடக்க முடியாமல் ஜெபத்தை நடக்க முடியாமல் இருக்கும் பொழுது தான் நாங்கள் வேண்டிக்குவோம். எப்படியாவது வந்துட்டு எங்கள் மருமகம் சொன்னோம், நம்ம வீட்டில் எப்படி ஜெபம் எப்படியாவது வச்சுருந்தோம்னு சொல்லியிருந்தோம். உள்ள மக்களுக்கு நாங்கள் சொல்கிறோம், வரமாட்டேங்கிறாங்க. இருந்தாலும் அண்ணன் சொல்லியிருக்காங்க, நீங்கள் இருக்கீங்க, அவங்க குடும்பத்தில் நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் ஜெயிப்பு நாங்கள் ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அப்போ அதை வீணாக சொன்னோம், அப்படி யார் வந்தாலும் வளர்ந்து நம்மளுக்காண்டி நம்ம வீட்டில் நம்ம ஜெபம் நடத்துவோம், அது மட்டும் இல்லாமல் நடத்தணும்னு நாங்கள் நடத்துகிறோம். ஆனால் இப்போ வந்து 3வது இருக்கிற ஆண்டவர் வந்து ஒவ்வொரு இடங்களையும் ஏற்படுத்தி நீ அங்கே பள்ளிக்கு பெறுவ, நீ போ அப்படின்னு சொன்னது மாதிரி எங்களை வந்து அந்த நாட்டுக்கு போக சொல்கிறாங்க ஏசப்பா. அப்போ நாங்கள் அங்கே பள்ளிக்கு பெறுவோங்கிற அந்த ஆசீர்வாதம் ஆண்டவர். அப்போ அவங்க தான் ஏற்பாடு பண்ணி எங்களை அனுப்புகிறாங்க. அங்கே போய் எங்களுக்கு அந்த ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்கணும். ஆனால் நாங்கள் இந்த ஜபத்தை நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் அங்கே உள்ள கிறிஸ்தவங்களை நாங்கள் கூப்பிட்டு பார்க்குறோம். அப்படி நம்ம தெரிஞ்சவங்களெல்லாம் அப்படி இல்லைன்னா நாங்கள் மாமியாரும் மருமகளுமே நாங்கள் நல்லபடியாக அந்த இடத்துல நாங்கள் ஜெயிச்சு நாங்கள் அதோடைய ஆசிரியர் பெறுவதற்கு எங்களுக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்கு நன்றி பேசலாம். நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா. Praise the Lord. ஆண்டவர் எல்லா விதத்தையும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க. இப்போ ப்ரொஃபஷனல் க்ரோத்லையும் சரி, என்னோட ஃபேமிலியில் நான் வந்துட்டு என் கணவர்கிட்ட நாங்கள் சேர்ந்து ஒன்றா வாழணும், எங்கள் ஃபேமிலியோட நாங்கள் ஒன்றா வாழணும்னு எடுத்த முடிவுலையும் ஆண்டவர் எங்களுக்கு துணையாக இருந்து அதில் வந்துட்டு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டு எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்து எனக்கு ஒவ்வொரு விதத்துலையும் சப்போர்ட்டிவாக இருந்து நான் எப்போ வேணாலும் போயிட்டு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு திருப்பி ரிட்டர்ன் வருது, திருப்பி ஜாயின் பண்ணுறது, இந்த மாதிரி ஒவ்வொரு விதத்தையும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டு. அதுக்காக ஆண்டவருக்கு கொடி நன்றி. ஆண்டவருடைய சித்தம் இல்லைன்னா என்னால் எதுவுமே செஞ்சிருக்க முடியாது, இந்த அளவுக்கு யோசிச்சிருக்க முடியாது. ஆனால் இந்த கிருபை எங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஆண்டவருக்கு கொடி நன்றி. நன்றி 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 அப்பா, ஏதோ எங்களோட தேவைகள் மன்றாட்டுகளை நீ செவிசாய்த்தீர், அதற்காக கொடி நன்றி அப்பா. எங்களோட தேவைகள் எல்லாம் சந்திச்சு உங்களுக்கு பிரியமான வழியிலே உங்களோட சித்தம் போல எங்களை நடத்தி எங்களுக்கு சேர்ந்ததுக்காக கொடி நன்றி அப்பா. இந்த தேவாதி தேவை அப்பா பரப்பிதாவே எங்களுக்கு செய்த நன்மைகளை நாங்கள் இங்கே ஏறெடுத்து சொல்லி உங்களை மகிமைப்படுத்துகிற இந்த கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, இதுவே நாங்கள் எடுத்த ஒவ்வொரு சாட்சிகளும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களிடத்துல ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வார்த்தைகள் வார்த்தை வழியாக எங்களோடு பேசிய நல்ல தகவல். இன்றைக்கு நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு ஆழமானது என்பதை அறிய வைத்தீரே, அதற்காக மக்கள் நன்றி செலுத்துறோம் அப்பா. நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டீரே. வேறு உடனே சொன்னார், நீ வாழும் கடவுளின் மகன் என்று. இன்றைக்கு நாங்கள் யாராக வைத்திருக்கோம் பேச. அதுக்கடுத்து அவர் கேட்ட கேள்வி, ஏன் சந்தேகப்பட்டாய், ஏன் பயப்பட்டாய்? இப்ப ஒவ்வொரு நாம் கேட்கும்போது நாம் அவரு முதலாக அவர் வாழும் கடவுளின் மகன் என்று வைத்தால் நமக்கு அந்த வாழ்க்கையிலே சந்தோஷம் இருக்கக்கூடாதே. நான் இதை செய்ய முடியும் என்று நம்புகிறீர்களா? அந்த விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டுமே. நாம் இயேசுவை முழு உள்ளத்தோடு முழு மனத்தோடு முழு பலத்தோடு நம்புகிறோம் என்று ஆராதிக்கிறோம் என்பது உண்மையானால் நமக்கு அந்த இடத்தில் சந்தேகம் இருக்கக்கூடாது. செய்வாரோ செய்ய மாட்டாரோ என்ற கேள்வி அப்படி முழு உள்ளத்தோடு நம்பும்போதுதான் அவர் நமக்கு செய்த அற்புதங்கள் இருக்குமே. அந்த ஆடையை தொட்டால் நலம் பெறுவேன் இருந்த அந்த முழு விசுவாசத்தோடு அந்த பெண் தொட்டால் உடனே சுகமடைந்தாலே. ஜெபக்கூட தலைவன், நீ வந்து என் மகள் மீது கைகளை வையும் என்று சொன்னான். கைகளை வைத்த உடனே மகள் உயிரோடு இருந்தாலே. அந்த விசுவாசம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவர். ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று கேட்கிறாரே. அற்ப விசுவாசிகளே, நம்பிக்கை குன்றியவர்களே, ஏன் பயப்படுகிறீர்கள்? நாங்கள் சில நேரங்களில் பயப்படுகிற மாட்டோம்.
பிரச்சனைகளை கண்டு, நோய்களை கண்டு, வேதனைகளை கண்டு பயப்படும். ஆனா நீர் எங்களோடு இருக்கிறீர். அந்த விசுவாசத்தை நாங்கள் தளர்ந்து விடக்கூடாதப்பா. நீர் எந்த நிலையிலும் எங்களை கைவிட மாட்டீரே. அந்த திட்டம் மனதை எங்களுக்கு உறுதிப்படுத்துங்க ஆண்டவரே, உறுதிப்படுத்துங்கப்பா. காற்றும் கடலும் அடங்குமே. அப்ப நாங்கள் பேருக்கு பயந்தானே. அற்ப விசுவாசியை ஏன் பயப்பட்டாய் என்று கேட்டீரே. இன்னைக்கு நாங்கள் அந்த அற்ப விசுவாசத்தில் இருக்கிறோம். இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. நீங்க திடப்படுத்துங்கப்பா, உறுதிப்படுத்துங்க ஆண்டவரை, உற்சாகப்படுத்துங்கப்பா. ஆர்வத்தோடு இருக்க நாங்கள் ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். இன்னும் நாங்கள் உறுதிப்பட்ட மக்களாக, உற்சாகம் உள்ள மக்களாக ஒரு பணியை செய்ய நீங்கள் இந்த கருத்தில் ஒப்பு கிடக்கிறோம் ஆண்டவரை, ஒப்பு கிடக்கிறோமாப்பா. அற்புதங்கள் செய்கிறவர் நீர், அதிசயங்கள் செய்கிறவர் நீர் என்று பேதுருவை பார்த்து கேட்டீரே, இவர்கள் எல்லோரை விட நீ என்னை அதிகமாக அன்பு செய்கிறாயா என்று கேட்டவுடனே அவன் ஆமாண்டவர் என்று சொன்னவன் என்று பதில் கொடுத்தார். என் ஆடுகளை பேய், என் ஆடுகளை கண்காணி, நாட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்று பணியை கொடுத்தாரே. இன்றைக்கு நாம் இயேசுவை உண்மையாகவே அதிகமாக அன்பு செய்கிறோம் என்றால் அவர் பணியை நாம் செய்ய வேண்டுமே. அப்படி நம்ம ஆண்டவர் கொடுப்போமா? அவரை தான் நேசிக்கிறோம், இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. ஆனால் எந்த அளவுக்கு நாம் விசுவாசிக்கிறோம், எந்த அளவுக்கு அவர் மேல் அன்பு வைத்திருக்கிறோம் என்பதை இன்றைக்கு ஆண்டவர் கேள்வியாக நம்மளோடு பேசியிருக்கிறாரே. வானொலியா அன்பு கோர்வே இன்னும் அதிகமாய் என்று பாடினோமே. இன்னும் அதிகமாய், இன்னும் அவரை நெருங்கி சேர அவர் தகப்பனாக இருக்கிறார், நண்பனாக இருக்கிறார். இப்படி நமக்கு எல்லாவற்றையும் எல்லாமாக இருந்து வழி நடத்துகிறாரே. யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. அந்த வாழ்வு தரும் வார்த்தைகளை நம்புவோம். வார்த்தையா மனுவாகத்தை இயேசுவை நம்புவோம். அன்னைமிரல் சொன்ன வார்த்தை, ஆம் ஆண்டவரே உமது வார்த்தையின் படியே ஆக கடவுது என்று அந்த வார்த்தையை நாமும் கடைபிடிக்க வேண்டுமே. இறுதி வரை எத்தனை பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் என்று சொல்கிற மீட்பின் இடத்தில் நின்றார்களே, இன்னைக்கு நாம் அப்படி நிற்க வேண்டுமே. அந்த வார்த்தையை முழு உள்ளத்தில் நம்ம நம்பிக்கை வைக்க வேண்டும். வார்த்தையா மனுவாக இயேசுவை நாம் முழுமையாக நம்ப வேண்டுமே. அந்த நம்பிக்கையிலே சந்தேகமோ, கலக்கமோ, பயமோ இருக்கக்கூடாதே. நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். உம்மை நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். நம்புகிறேன், நம்புகிறேன், நம்பத்தக்க தகப்பனே. நம்புகிறேன், நம்புகிறேன், நம்பத்தக்க தகப்பனே. உம்மை நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். ஆம் தகப்பனே, நாங்கள் உண்மை முழுமையாக நம்பி வந்திருக்கிறோம். நீங்கள் வாழ்வில் அற்புதங்கள் செய்வீர், அதிசயங்கள் செய்வீர். ஏனால் உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்பா. அந்த நம்பிக்கையை, விசுவாசத்தை இந்த நாளில் உறுதிப்படுத்தி விட்டீரே, அதற்காக மக்கள் நன்றி செலுத்துறோம். எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் மோடி இருக்க நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. என் உள்ளத்தில் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தில் ஏக்கமையா. இயேசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். அப்ப இயேசையா நாம் கண்முன் நிறுத்தி இருக்கிறோம் என்றால் உன்னுடைய பாரங்களை அவர்கிட்ட கொடுத்துருவோமா? எதை பத்தி கவலைப்பட வேண்டாம், அவர் பார்த்துக்குவார். சுமை சுமந்து சோதரிப்பவர்களே என்னிடம் பாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னாரே. அந்த விசுவாசத்தை நான் உறுதியாக நின்று அவரோட ஒப்பு கொடுப்போமா? எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள், என் சுமைகள்
என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன், உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். அன்று குருடர்கள் உம்மை பின்பற்றி வந்த போது என்னால் இதை செய்ய முடியும் என்று நம்புறீர்களா என்று கேட்டேன். அதுக்கு ஆமாண்டவர் என்று சொன்ன உடனே அவர்கள் பார்வையடைந்தார்களே. இன்னைக்கு எங்களுடைய விசுவாச கண்கள் திறக்கப்படணும் ஆண்டவரே. இன்னை நாங்கள் முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு வல்லமையோடு இறுதி வரை அன்பு செய்ய பிள்ளைகளாக இருக்கணும் ஐயா. உமது கரங்களுக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்க மாட்டேன். அப்படியே அண்ணன் ஒப்பு கொடுப்போமா? என் பாரங்கள், என் சுமைகள் உன் பாதத்தில் இறக்கி வைத்து விட்டேன் ஐயா. நீர் எங்களோடு கூட இது நடத்த தகப்பன் அவர் நம்மோடு கூட இருப்பாரே. என் தகப்பன் நீதான் ஐயா, எல்லாமே பார்த்து கொள்வே. என் தகப்பன் நீதான் ஐயா, எல்லாமே பார்த்து கொள்வே. எப்போதும் எவ்வேளையும் உம் கிருபை என்னை தொடரும். எப்போதும் எவ்வேளையும் உம் கிருபை என்னை தொடரும். என் தகப்பன் நீதான் ஐயா, எல்லாமே பார்த்து கொள்வேன். ஆமேசப்பா, நாங்கள் உண்மை முழு உள்ளத்தோடு நேசிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு தகப்பனாக, தாயாக, சகோதரனாக, சகோதரியாக, மருத்துவராக இருந்து எல்லாவற்றையும் செய்துகிறீரப்பா. அதற்காக மக்கள் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அது கரங்களுக்குள் ஒப்பு கொடுத்து விட்டோம். இந்த கேள்விகள் வழியாக எங்கள் உள்ளத்தில் ஒரு ஞானத்தை பிறப்பித்தீரே. மக்கள் நன்றி அப்பா, நன்றி அப்பா. அந்த தெய்வீக வல்லமையானங்களை நிரப்பி இருக்கிறீரே. மக்கள் நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. நாங்கள் நினைத்ததற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக செல்கிறவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறேன். எங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்தினீரே. மக்கள் நன்றி அப்பா. எந்த விதத்தில் நாங்கள் எந்த சூழ்நிலும் சந்தேகப்படாதபடி, ஐயப்படாதபடி, குழம்பாதபடி முழுமையாக நம்ப எங்களை உறுதிப்படுத்தின தேவனே, நன்றியோடுமே துதிக்கிறோம் அப்பா. வார்த்தை வழியாக எங்கள் ஒவ்வொருடைய அப்பா உள்ளத்திலும் நீர் இன்னும் ஆழமாக சத்தியத்தை விதைத்தீரே. நமக்கு நன்றி செலுத்தமாட்டாரு. இது அப்படி அல்ல, இது 100 மடங்கு பலன் கொடுக்கத்தக்கதாக கிருபைகள் நமக்கு நன்றி அப்பா. நன்றியோடு பேசுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஜெபம் பண்ணுவோம். அன்பு தகப்பனே, இந்த குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்குறோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒரு ஆச்சரியம் ஒப்புக் கொடுக்குறோம். இவர்கள் செல்லும் பயணத்தை ஒப்புக் கொடுக்குறோம். பயணத்தில் இருக்கும் இடர்பாடுகளை ஒப்புக் கொடுக்குறோம். தேவன் பத்திரமாக வழிநடத்தும். அந்த இடத்தை சேர்ந்து பத்திரமாக இருந்து பிள்ளைகளை படிக்க வைக்கவும், வேலை செய்யவும், அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். பொருளாதாரத்தை மீட்டெடுத்து வரும்படியாக இந்த கருத்தை கொடுக்குறோம். மீண்டும் இந்த இடர்பாடுகள் தெரியாதபடி அந்த இடத்திலே அவர்களுக்கு துணையும் ஆறுதலும் கோட்டையுமாக இருந்து வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் மனதார, எல்லாரும் சொல்லுங்க, மனதார இந்த குடும்பத்தை ஆசிரியர், வீணாவை ஆசிரியக்கணும், அவர் கணவரை ஆசிரியக்கணும், பிள்ளைகள் இருவரையும் ஆசிரியக்கணும், லீமாவை ஆசிரியக்கணும். எந்த நோய்களோ வியாதிகளோ பிணிகளோ இடர்பாடுகளோ வராதபடி ஆசிர்வதிக்கணும். அப்படியே ஒரு பாடலை பாடுவோம். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனை ஆசீர்வதிப்பார். Takajimi, takajunu, 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 செல்லும் இடமெல்லாம் காவலாய் அவர் இருப்பார். செல்லும் இடமெல்லாம் காவலாய் அவர் இருப்பார். சொன்னதை செய்யுவார், கைவிடவே மாட்டார். சொன்னதை செய்திடுவார், கைவிடவே மாட்டார். நீ செல்லும் அந்த தேசம் உனக்கு தந்திடுவார். நீ செல்லும் அந்த தேசம் உனக்கு தந்திடுவார், உனக்கு தந்திடுவார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உம்மை ஆசீர்வதிப்பார். Takajimi, takajunu, 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 அப்படியே
பெரியவங்க வந்து ப்ரெஸ் பண்ணுங்க, சின்னவங்க வந்து வாழ்த்து சொல்லு. அப்படின்னா அப்படியே நன்றி ஜெபம் சொல்ல ஒருத்தர். அப்படியே 4 பேர் நெல்லு நின்னே ஒரு நன்றி ஜெபம் சொல்ல. போடு போடு போடு, யாரா ஒருத்தர் போடுங்க. அப்படியே வாங்க, நன்றி ஜெபம் சொல்லணும். சர்வ வல்லமுள்ள தேவனே, ராஜாவே, இதோ இந்த நேரத்துக்காக கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் ஒன்று கூடி வருமானப்பட்டு ஜெபிக்கிற அந்த நேரத்தில் எங்க நடுவில் வாசம் செய்து எங்கள் வேண்டுதல் மன்றாட்டுக்கு செவி கொடுத்தீரதுக்காக கொடான கோடி நன்றி. ஆண்டவரே, தொடக்கம் முதல் ஆண்டவரே இந்நேரம் வரைக்கும் எங்களை வழிநடத்தி காண்பிச்சதற்காக நன்றி. ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவர் எங்கள் மனதில் பதிக்க வைத்து ஒவ்வொரு கேள்வி வழியாக எங்களை நீங்கள் இன்னும் அதிகமாக உங்களை நேசிக்க எங்களுக்கு உதவி செய்ததுக்காக, ஞானத்தை கொடுத்ததுக்காக கொடான கொடி நன்றி. நன்றி தகவலே. ஆண்டவரே, ஆதி காலத்துல மனிதர்கள் எப்படி இருந்தார்கள், எப்படி உண்டாக்கினார்கள், தெய்வ மனிதர்கள் யார் என்று எங்களுக்கு காமிச்சீரே, அதற்காக நன்றி. ஆண்டவரே, உமது வடிவம்சம் யார் என்று எங்களுக்கு காமிச்சீரே, அதற்காக நன்றி ஐயா. இன்று பலவிதமான கேள்விகள் வழியாக ஆண்டவரை எங்களுக்கு ஞானத்தை கொடுத்தீரே, நன்றி. உங்களை இன்னும் அதிகமாக நேசிச்சு உங்களை இன்னும் அதிகமாக நாங்க வழி நடத்த உங்களை வழி தொடர நாங்கள் எங்களுக்கு உதவி செய்ததற்காக நன்றி தகப்பனே. இன்று இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் மன்றாட்டுக்கும் செவி சாய்த்து எங்களை இங்கே நிற்க வச்சிருக்கிறீர்கள், அதற்காக கொடான கோடி நன்றி அப்பா. எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டாந்து இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. இந்த அற்புதமான இந்த ஜெபத்துக்காக கொடான கோடி நன்றி. நல்ல பிதாவே, ஆமென். வாக்குத்தத்தம் சொல்லுவோம். ஆனாலும் நாமத்தில் வைத்திருக்கிறோமே, நீதியின் சொல்லி உதிக்கும், அதன் சட்டத்தில் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே வளர்வீர்கள். இந்த மாதத்துக்கு வாக்கு சொல்லுங்க. தேவரே விளக்கை ஏற்றி தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். வாக்குத்தை சொல்லுவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உன்னை காக்க கடவர். கர்த்தர் முகத்துடைய பிரகாசத்தை பிரிவேற்க கடவர். கர்த்தர் முகத்துடைய பிரசன்னமாய் உனக்கு சமாதானம் நன்றி. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே.